ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله நடிகார்களே, ஆறாவது பாடம் தொழுகையின் தூண்கள், ஷுரூத் ஸலாஹ், தொழுகையின் தூண்களில் இருக்கிறோம். இன்று 28வது அமர்வு. நேற்று இந்த தொழுகையின் தூண்கள் விஷயத்தில் மொத்தம் எத்தனை தூண்கள் என்று சொல்கிறார்கள் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி? 9. தூண்கள் என்றால் என்ன? தொழுகைக்கு மாத்தி சொல்றீங்க. தொழுகையின் நிபந்தனைகள். ஷுரூத் என்றால் நான் என்ன கேட்டேன் கேள்வி? தூண்கள். அர்கானு ஸலாஹ் வரும், பின்னால் வரும் இன்ஷா அல்லாஹ். நாம் பார்த்திருப்பது பாடம், இந்த பாடத்தில் ஷுரூத்து ஸலாஹ், தொழுகையின் தூண்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொழுகையின் நிபந்தனைகள். சரி, நிபந்தனை என்றால் என்ன? ஷுரூத் என்றால் ஒரு அமலுக்கு வெளியே இத்தனை விஷயங்களை அடைந்திருந்தால் தான் ஒரு தொழுகையை தொழ முடியும். அதில் எடுத்துக்காட்டு நாம் படித்துட்டோம். 4 விஷயம் இதுவரை படித்திருக்கிறோம். இஸ்லாம் முதலில் முஸ்லீமாக இருக்க வேண்டும். முதலில் முஸ்லீமாக இருக்க வேண்டும். அவர் முஸ்லீமாக இருந்தால் தான் அவரை நாம் தொழ சொல்ல முடியும். அந்த தொழுகை தொழுவதற்கு தகுதியான முதல் நிபந்தனை அவர் அடைந்திருக்க வேண்டும் என்றால் ஒருவர் முதலில் அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். சரி, அடுத்த கேள்வி, முஸ்லீமாக இருந்தால் மட்டுமே போதுமானதா? அவர் தொழுது விடலாமா? தொழுகையை தொழுது விடலாமா என்றால் இல்லை. அடுத்ததாக வருகிறது. அடுத்தது என்ன? அறிவு, புத்தி. அவரிடம் புத்தியாக ஒரு புத்தி இருக்க வேண்டும். அவரிடம் புத்தி சுவாதீனம் இருக்கக்கூடாது. இதிலிருந்து யார் வெளியேறுவார்கள்? இதிலிருந்து யார் வெளியேறுவார்கள்? அதாவது இந்த விஷயங்களில், அதாவது புத்தி சுவாதீனமாக இருக்கக்கூடியவர்கள் இதிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு தொழுகை கடமை இல்லை. அவர்களை தொழ சொல்லும்படி நாம் இது செய்ய கூடாது. அவர்கள் தொழலாம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் தொழலாம். தொழு என்று சொன்னால் தொழ போகிறார்கள் என்றால் நாம் யாரும் தடுக்க போவதில்லை. ஆனால் அந்த தொழுகை தொழுகையாக ஆகுமா? அந்த தொழுகையாக ஆகாது. ஏன்? அவர்தான் முஸ்லீமாக என்று சொல்லலாம். அவர் முஸ்லீம் தான், ஆனாலும் இந்த நிபந்தனைகளை அடைந்திருக்க வேண்டும். அதில் மிக முக்கியமான நிபந்தனை அல் அக்ல், அறிவு. அந்த புத்தி சரியானதாக இருக்க வேண்டும். அது அவரிடம் இல்லாமல் இருக்கிறது. நேற்று இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் நாம் ஆழமாக பார்த்தோம். பெற்றோர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், புத்தி சுவாதீனத்தில் இருக்கக்கூடியவர்களை தொலை சொல்லும்படி நாம் கட்டளையிடுவதோ, அவர்களை துன்புறுத்துவதோ, அல்லது அவர்களுக்கு இதை செய்தால் தான் உனக்கு அது தருவேன், இது தருவேன் என்ன, ஏனெனில் அவர்கள் இபாதத்தாக வேண்டும். எப்படி இபாதத்தாக ஆவார்? அவருக்கு அல்லாஹ் ஒரு சோதனையின் பால் அந்த புத்தியே அவர்களுக்கு இல்லாமல் இருக்கின்றது. அவருக்கு நல்லது தீமை என்பது எது என்று தெரியாத ஒரு நிலையில் இருப்பவரை எவ்வாறு நாம் கட்டாயப்படுத்த முடியும்? இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 3வது விஷயம், சரி, அப்போ எல்லாரிடம் புத்தி இருக்கிறது, எல்லாரும் தொழுது விடலாமா என்றால், புத்தி எல்லாரிடமும் இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். யாருக்கெல்லாம் அல்லாஹ் வழங்கி இருக்கிறானோ எல்லாரும் தொழுது விடலாமா? சிறுவர்கள் தொழுது விடலாமா என்று கேட்டால் என்ன பதில்? இல்லை. அடுத்த ஒரு நிபந்தனை இருக்கிறது, 3வது நிபந்தனை. அது என்ன? முஸ்லீமாக இருந்தால் மட்டும் போதாது, புத்தி உடையவர்களாக இருந்தால் மட்டும் போதாது,
அதிலும் அடுத்ததாக பிரித்தறியக்கூடிய தன்மையை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். தமீஸ், நல்லது எது கெட்டது எது, அந்த அளவிற்காவது என்ன வேண்டும், ஒரு முதிர்ச்சி இருக்க வேண்டும், ஒரு சிறிய ஆரம்ப கால முதிர்ச்சி இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக இதிலிருந்து யார் வெளியேறுவார்கள், அதாவது இந்த நிபந்தனை எட்டாதவர்கள் யார், இந்த மூன்றாவது நிபந்தனைகள் சிறார்கள். சிறார்கள் இந்த நிபந்தனையிலிருந்து வெளியேறுவார்கள். சிறார்கள் இந்த நிபந்தனையிலிருந்து அவர்கள் வெளியேறுவார்கள். ஏனெனில் என்ன அர்த்தம், அல்லாஹ்வின் அடியார்களே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், குழப்பிக் கொள்ளாதீர்கள். நாம் நிபந்தனை என்று பார்ப்பது தொழுகை யாருக்கு கடமை என்பதை நாம் இங்கே பார்க்கவில்லை. என்ன அர்த்தம், கேள்வியை கவனியுங்கள். நிபந்தனை என்றால் என்ன, ஒரு தொழுகையை தொழுவதற்கு அடைய வேண்டிய நிபந்தனைகள். இங்கு நாம் பார்ப்பது தொழுகை யாருக்கெல்லாம் கடமையாக இருக்கிறது என்று நாம் பார்க்கவில்லை. அப்படின்னா என்ன பார்க்கிறோம், அந்த தொழுகையை தொழுதால் அவர் கடமையோ கடமை இல்லையோ, ஆனால் தொழுது விட்டால் அவருக்கான அந்த கூலி கிடைக்கும், அந்த தொழுகைன்ற வணக்க வழிபாடு நிலை பெறும். அதற்கு நிபந்தனைகள், அதற்குள்ள நிபந்தனைகள். எடுத்துக்காட்டாக பார்த்தால் 6 வயது 7 வயது சிறுவன் அல்லது 6.5 வயது 6 வயது சிறுவன் முஸ்லீமாக இருக்கிறார், புத்தியுடையவராக இருக்கிறார், பிரித்தறியக்கூடிய தன்மையில் இருக்கிறார். நான் ஏற்கனவே கூறினேன், நேற்றுடைய வகுப்பில் பார்த்தோம், சில சிறுவர்கள் 6 வயதிலும் கூட பிரித்தறிய தன்மை இல்லாமல் தான் இருப்பார்கள். அப்படி என்றால் நல்லது கெட்டது எது என்று தெரியாது, எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியாது. அவரை பார்த்தால் இன்னும் ஒரு குழந்தை அந்த மழலை நகராமல் இருக்கும் அவருடைய பேச்சு. அதுவே ஒரு சில அதே வயதுடைய சிறுவர்களை பார்த்தோம் என்றால் முதிர்ச்சி இருக்கும், ஒரு பக்குவம் இருக்கும் அவர்களிடம். அப்படி இருப்பவர்கள் சரி, இந்த 3 இப்போது அவர்கள் தொழுகிறார்கள். இந்த தொழுகை நிலை பெறுமா, நிலை பெறாது. முஸ்லிமாக இருக்கிறார்கள், அறிவுடையவர்களாக இருக்கிறார்கள், பிரித்தறியக்கூடிய தன்மையை அடைந்த சிறுவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தொழுதால் தொழுகைக்கான கூலி கிடைக்குமா, கிடைக்காது? இதுதான் கேள்வி. கிடைக்கும். இதுதான் நிபந்தனையுடைய அர்த்தம். நிபந்தனை என்பதற்கு பெயர் கடமை எப்போது ஆகிறது என்பதை சொல்வதற்காக அல்ல. ஏனெனில் இந்த 6 வயது சிறுவனு 7 வயது சிறுவனுக்கு தொழுகை கடமையா? கடமை கிடையாது. புரியுதா இல்லையா? இந்த விஷயம் எல்லா இடங்களிலுமே நிபந்தனை இப்படிதான். ஒரு செயலை எப்போது கடமை என்பதற்காக படிப்பதில்லை நிபந்தனை. அந்த செயலை செய்தால் அந்த வணக்கம் நிலை பெறுமா, அதற்கான நிபந்தனை இவர் அடைந்திருக்கிறாரா, அது மட்டும் தான் நிபந்தனையுடைய வேலை. நிபந்தனை அதை தான் பார்க்கும். ஒரு அந்த எடுத்துக்காட்டு நாம் சொன்னது, 7 வயது சிறுவன் தொழுதால் அந்த தொழுகையாக நிலை பெறுமா என்றால் ஆம், நிலை பெறும். ஆனால் கடமை எப்போது அந்த தொழுகை அவன் தோளில் வந்து ஒரு கடமையாக அவனுடைய தோளில் வந்து நிற்கிறது. அப்படி என்றால் என்ன சொல்ல வேண்டும் என்றால் நாம் பயந்து சொல்ல வேண்டும். உலமாக்கள் சொல்வது போல் ஒருவேளை தொழுதாலும் அவன் காஃபிர், ஒருவேளை தொழுகையை விட்டாலும் காஃபிர் என்ற அளவிற்கு உலமாக்கள் சொல்கிறார்கள். அந்த நிலை எப்போது வரும்? அந்த நிலை அவன் பருவ வயதை அடைந்து விட்டால் வரும். அந்த நிலை பருவத்தை அடைந்திருக்க வேண்டும். பாலிகாக ஒரு பாலகனாக அவன் இருக்க வேண்டும். ஒரு பாலகனாக பருவ வயதை அடைந்தால்தான் அந்த உண்மையான கடமை, அந்த உண்மையான மார்க்கம் வித்திட்ட கடமைகளின் உலகத்திற்குள் செல்லும். ஆம், அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் மிக முக்கியமான விஷயம். இதைதான் அரபி மொழியிலே மனாத்துத் தக்லீஃப் என்று சொல்வோம். அது என்ன மனாத்துத் தக்லீஃப்? அதாவது ஒரு முஸ்லிம் சராசரியான ஒரு குழந்தையிலிருந்து பெற்றெடுக்கப்பட்டு அவன் வளர்ந்து வரக்கூடிய நேரங்களில் அவன் பாலிகாக ஆவான். அப்படி என்றால் என்ன? நேரடியாக சொல்வோம் என்றால் வயதுக்கு வருவார். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அந்த வயதை அடையும் பொழுது அப்போதுதான் கடமைகள், எந்த அமல்களை எல்லாம் நீங்கள் விரும்பி விரும்பி செய்திருந்தாலும் இதற்கு முன்னால் சில நேரம் செய்திருப்பீர்கள், சில நேரம் செய்யாமல் இருந்திருப்பீர்கள், சில நேரம் நோன்பு பிடித்திருப்பீர்கள். ஆசைக்கு ஒரு நோன்பு வையுங்கள், 2 நோன்பு வையுங்கள். நோன்பிலே ரமதானிலே நம்மை ஒரு நோன்பு வைப்பதற்கு ஆர்வம் ஊட்டுவார்களே,
இதை 12வது வரை வந்து உட்கார்ந்து செய்யக்கூடாது. சரியா? இந்த நோன்பு பிடிப்பது 12வது படிப்பார், 17 வயதாகும், 16 வயதாகும். இப்போதும் ஒரு நோன்பு பிடிச்சு விளையாடுவார். அவர் 2 நோன்பு பிடித்து லா யஜூஸ், ஹராம். ஏன்? ஏனெனில் அவர் அந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் அவருடைய புஜத்தில், அவருடைய தோள்பட்டையில் கடமை என்ற உலகத்திற்குள் சென்று விட்டார். அவர் சென்று விட்டு 2 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்போது அவராக சுயமாக யோசித்து இந்த வணக்க வழிபாடுகளை விட முடியாது. அவர்கள் அந்த வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றியாக வேண்டும் என்ற அந்த நிலைக்கு வந்துவிட்டவரிடம் இன்னும் 12வது வந்தால் குழந்தையா. நேற்று நான் இதை பற்றி எல்லாம் பேசினோம். 10வது 11 12 7 அதாவது 8வது வரை தொழுதிருப்பார்கள். 9வது 10வது 11 12வது தொழுகெல்லாம் உனக்கு எதுவுமே கிடையாது. நீ உன்னுடைய முழு கான்சென்ட்ரேஷன் வெறும் எதுல இருக்கணுமா? இதுல ஸ்கூல்ல இருக்கணும். ஹராம் ஹராம் லா யஜூஸ். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதனால் அல்லாஹ்வினுடைய புரிந்து கொள்ளுங்கள், நிபந்தனை என்பது இதுதான் அடிப்படை. நிபந்தனை ஒரு அமலை யாருக்கு கடமை என்பதை சொல்வதற்காக வரவில்லை. அந்த அமலை செய்தால் அது அவருக்கு அமலாக நிலை பெறுமா, இதுதான் நிபந்தனை. அது கடமை உள்ளவராக இருக்கலாம் அல்லது கடமை இல்லாதவராகவும் இருக்கலாம். அடுத்ததாக 4வதாக என்ன பார்த்தோம்? 4வது தூய்மையற்ற நிலையை அகற்றுதல். தூய்மையற்ற நிலையை அகற்றுதல். அது என்ன தூய்மையற்ற நிலையை அகற்றுதல்? ரஃபுல் ஹதஸ் அல் அக்பர் வல் அஸ்கர், சிறு துடக்கு பெருந்துடக்கு, இந்த இரண்டையும் அகற்றுதல். சிறிய தூய்மையற்ற நிலை, பெரிய தூய்மையற்ற நிலை. அதாவது எது சிறிய தூய்மையற்ற நிலை? எதெல்லாம் அந்த நிலையை அடைந்து விட்டால் மறுபடியும் சுத்தமாவதற்கு வுது தேவையோ. எடுத்துக்காட்டு எது? மலம் ஜலம், மலம் கழித்தல், ஜலம் கழித்தல். சிறுநீர் கழிக்கிறீர்கள், மலத்தை கழிக்கிறீர்கள். அவ்வாறு கழித்து விட்டதற்கு பிறகு நீங்கள் தூய்மையற்ற நிலைக்கு வந்து விட்டீர்கள். கழுவி இருந்தாலும் சரியா? கழுவி இருந்தாலும் சரி. கழுவி இருந்தால் நீங்கள் சுத்தம் என்பது உங்களுடைய உடல் சுத்தம் இருக்கும். ஆனால் ஒரு வணக்கத்தை செயல்படுத்துவதற்கான அந்த சுத்தத்தை நீங்கள் அடைந்திருக்கிறீர்களா என்றால் இன்னும் இல்லை. என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? வுது செய்ய வேண்டும். வேறு ஏதாவது தூய்மையற்ற நிலை, சிறிய தூய்மையற்ற நிலைக்கு எடுத்துக்காட்டு காற்று பிரிதல். காற்று பிரிதல் பாருங்கள், காற்று பிரிந்து விடுகிறது. இப்போது நீங்கள் அந்த தூய்மையற்ற நிலையிലേക്ക് போய்விட்டீர்கள். மறுபடியும் தூய்மையாக வேண்டும், வணக்கத்தை செயல்படுத்த வுது. வேறு தூக்கம். என்னது? தூக்கம். தூங்கி விட்டீர்கள், படுத்து தூங்கி விட்டீர்கள். இப்போது மறுபடியும் தூய்மை, அதாவது அந்த நிலைக்கு சென்று விட்டீர்கள். சரி, இப்போது நல்ல கேள்வி, ஃபிக்ஹிலே நல்ல கேள்வி. தூக்கம், தூங்குவது தூய்மையற்ற நிலையா? புரியல. காற்று பிரிஞ்சிருமா? தூங்குனா காற்று பிரிஞ்சிருமா? அப்படினால் தூங்குவதே தூய்மையற்ற நிலையாக ஆகாது இல்லையா? என்ன அப்படி என்றால், அப்படி என்றால் அசார் சொன்னது போல் தூய்மையற்ற, அதாவது ஒருவர் உறங்கும் பொழுது அவருக்கு காற்று பிரிந்துதான் அல்லது மற்ற தூய்மையற்ற நிலைக்கு அவர் சென்றிருக்கிறாரா செல்லவில்லை என்பதை பிரித்தறியக்கூடிய நிலையில் அவர் இல்லை. அவருக்கு என்ன ஆகும் என்பது அவருக்கு தெரியாது. அவரே அதை என்னவென்று எடுத்து உறுதியாக செயல்படுத்த முடியாது என்ற நிலையில் இஸ்லாம் இந்த விஷயத்தில் ஒரு வழிமுறையை நமக்கு வகுக்கிறது. எந்த தூக்கத்தை தூங்கி உறங்கி அதற்கான மறதி ஏற்பட்டு விட்டு மறுபடியும் அவர் இருந்திருக்கும் பொழுது அவர் தூய்மையற்ற நிலையில் இல்லாதது போல் தான் அவர் இருக்க வேண்டும். அதற்கான உதுவை அவர் செய்ய வேண்டும்.
இதனால்தான் இந்த வசனத்தை இதற்காகவே ஆதாரம் சொல்கிறார்கள். நேற்று நாம் பார்த்தோம், அதாவது சூரத்துல் மாயிதாவிலே வரக்கூடிய 6வது வசனம், இதா கும்தும் இலா ஸலாத்தி, நீங்கள் தொழுகைக்கு எந்திரித்தால் என்ற இந்த விஷயத்தை அடிப்படையில் எதற்காகவும் பயன்படுத்துகிறார்கள்? தூக்கத்திலிருந்து எந்திரித்தால், தொழுகை நீங்கள் தொழ எந்திரித்தால் என்றால் அது தூக்கமையும், தூக்கத்திலிருந்து எந்திரித்தல், தூக்கத்திலிருந்து விழித்தல் என்பதையும் குறிப்பிடுகிறார்கள். சரி, வேற என்ன எடுத்துக்காட்டு? தூய்மையற்ற நிலை, சிறிய தூய்மையற்ற நிலைக்கு எடுத்துக்காட்டு. அப்புறம் வேறு இச்சை நீர், அல் மதி, இச்சை நீர் வெளியேறுவது. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த இச்சை நீர் என்பது விந்து வெளியேறுவதற்கு முன்னால் வருவது. விந்துக்கள், விந்து என்பது அது வேறு, அதை பின்னால் பார்ப்போம். விந்து என்பது என்ன? விந்து மணி என்று சொல்லுவோம் அல்லவா, வெள்ளையாக இருக்கும். விந்து இல்லாது பொதுவாகவே உடலுறவு கொள்ளும் பொழுதோ, அதை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலோ, அல்லது மனோ இச்சை அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்திலோ என்னவாக வரும்? வெள்ளையாக ஒரு நீர் வரும். இதைதான் நாம் அரபி மொழியிலே, மார்க்கத்திலே மதி என்று சொல்வோம். இது இச்சை நீர். அந்த இச்சை நீரை நீங்கள் பார்த்தீர்கள் கொழ கொழ என்று இருக்கும். இந்த இச்சை நீர் வெளியேறினால் உது அவருக்கு கடமையாகிறது. அவர் சிறிய தூய்மையற்ற நிலையில் இருக்கிறார். இவ்வாறு அல்லாஹ் நாடினால் இதையெல்லாம் பின்னால் பார்ப்போம் என்று நான் நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். பெரிய தூய்மையற்ற நிலைக்கு எடுத்துக்காட்டு, ஜனாபத் சிம்பிளா சொல்றோம். லாக்கின் இது ஜனாபத் என்ற இந்த வார்த்தை ஜுனுபை சொல்கிறீர்கள். சரி, அப்படி என்றால் என்ன? மனைவியோடு உடலுறவு வைத்ததின் காரணத்தினால் மட்டும்தான் பெரிய தூய்மையற்ற நிலைக்கு செல்வாரா? அல்லது விந்து வெளியேறினாலே, எப்படியான நிலையிலே வெளியேறினாலும் அவர் பெரிய தூய்மையற்ற நிலைக்கு செல்வாரா? அதனால்தான் உலமாக்கள் என்ன சொல்வார்கள், இந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் பெரிய தூய்மையற்ற நிலைக்கு சொல்லும் பொழுது வெறுமனே ஒரு பெண்ணின் உறவின் மூலியமாக வெளியேறுவது மட்டுமல்ல, பெண்ணே இல்லாமல் வெளியேறுவதும் குளிப்பை கடமையாக்கிவிடும். இங்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அவ்வாறு வெளியேறும் பொழுது அவர் அந்த ஷஹவாத்தை, அந்த இச்சையை அவர் உணர்ந்திருக்க வேண்டும். ஏனெனில் சில பேருக்கு நோய் இருக்கலாம். நோயின் காரணமாக இச்சை இல்லாமல் தொடர்ந்து வெளியேறக்கூடிய நோய் இருந்தால் இவர்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். விந்து வெளியேறக்கூடிய இந்த விஷயத்தில், இந்த ஒரு விஷயத்தை உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். விந்து வெளியேறி ஒருவர் பெரிய தூய்மையற்ற நிலைக்கு செல்கிறார் என்றால் அதன் அடிப்படை அது என்னவாக இருக்க வேண்டும்? இச்சையோடு அது இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்த நிபந்தனை. இவ்வளவு நிபந்தனையும் நாம் மீளாய்வு செய்து அடுத்த நிபந்தனைக்கு செல்லக்கூடிய தேவையில் இருக்கிறோம். 5வது நிபந்தனை, அது பின்னாடி. 5வது நிபந்தனை, அஷ்ஷர்துல் ஹாமிஸ் இஸாலத்துன் நஜாஸா, அசுத்தத்தை அகற்றுதல். இதற்கு முன்னால் பார்த்தது தூய்மையற்ற நிலையை அகற்றுதல். உது செய்திருக்க வேண்டும் அல்லது கடமையான குளிப்பை குளித்திருக்க வேண்டும். இப்போது அல்லாஹ்வின் அடியார்களே, கவனமாக கேளுங்கள். அசுத்தத்தை அகற்றுதல். அல்லாஹ்வின் அடியார்களே, அசுத்தத்தை தொழுகைக்கு, ஒருவர் தொழுகைக்காக 3 இடங்களில் தூய்மை கட்டாயமாக இருக்கிறது. தொழக்கூடிய ஒருவரின் தொழுகையால் 3 விஷயத்தை எப்போதும் பார்த்து கொள்ள வேண்டும். 1, அவருடைய உடம்பு, அவருடைய உடல். 2, அவருடைய ஆடை. 3, அவர் தொழக்கூடிய இடம். இந்த மூன்றும் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் சுத்தமாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான்,
அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து அல் முத்தஸ்ஸிரிலே ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? 74வது சூரா 4வது வசனம். 74வது சூரா 4வது வசனம், வஸியாபக ஃபதஹிர், உங்கள் ஆடையை நீங்கள் சுத்தம் செய்து கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா அல்லது மக்காவின் சுவர்கள் வழியாக அவர்கள் செல்லும் பொழுது தங்கள் கல்லறைகளில் தண்டிக்கப்படும் இருவரின் சத்தத்தை கேட்டார்கள். இதை எல்லோரும் நாம் அறிந்திருக்கிறோம். யுஅذبان وما يعذبان في كبير. அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலோ அல்லது மதீனாவிலோ ஒரு அந்த செவரை தாண்டி அவர்கள் செல்லும் பொழுது, ஒரு இடத்தை செல்லும் பொழுது கபரிலே வேதனைக்கு உள்ளாக்கப்படுபவர்கள் இருவர்களுடைய சத்தத்தை கேட்டார்கள். கவனியுங்கள், சத்தத்தை கேட்டார்கள். சரி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், யுஅذبان وما يعذبان في كبير بلى كان احدهما. கவனியுங்கள், என்ன பிரச்சனை? அவர்கள் பெரும் பாவத்திற்காக அவர்கள் தண்டிக்கப்படவில்லை, மாறாக அவர்கள் எதற்கு தண்டிக்கப்படுகிறார்கள் என்றால், பலா கான அஹதுஹுமா லா யஸ்ததிர். கவனியுங்கள், இருவரின் ஒருவர் தான் சிறுநீர் கழிக்கும் பொழுது அதை மறைத்துக் கொள்ளவில்லை என்று கூறினார்கள். அதாவது என்ன அர்த்தம்? லா யஸ்தனிருஹு லா யஸ்தன்சிஹு அனில் பவுல், லா யஸ்தன்சிஹு அனில் பவுல். அப்படி என்றால் என்ன? சிறுநீர் கழிக்கும் பொழுது அவர் தூய்மையை ஒழுங்காக பேணவில்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. லா யஸ்தன்சிஹ் அனில் பவுல். இது மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ்வின் அடியார்களே, மார்க்கம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை பாருங்கள். ஏன் சில பேர் கேட்கலாம், சிறுநீரை ஒழுங்காக கழுவாததினால் கபரில் வேதனையா? இதை எவ்வாறு நாம் அணுக வேண்டும்? அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த சிறுநீரை கழித்து அதிலே நாம் காட்டக்கூடிய அந்த பொடுபோக்கு எதை பாதிக்கிறது தெரியுமா? எதை பாதிக்கின்றது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமத்து தௌஹீதிற்கு பிறகு ஒரு முஸ்லிம் அவனுக்கு அல்லாஹ் கடமையாக்கின மாபெரும் அடிப்படையான அந்த தொழுகையை பாழாக்குது. அந்த தொழுகையை பாழாக்கி விடுகிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படி இருக்கும் பொழுது எவ்வாறு மார்க்கம் இந்த விஷயத்தை இவ்வளவு லேசாக விட்டுவிடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அல்லாஹ்வை வணக்கத்தின் அடிப்படையை தொழுகை. அந்த தொழுகைக்கு நிபந்தனை சுத்தம். அந்த சுத்தத்திற்கு அடிப்படை மலஞ்சலம் கழித்த இடத்தை சரியாக முறையில் அதை கழுவுதல். அதுதான் தூய்மை. சுத்தத்தில் வரும் பொழுது மூன்று விஷயங்களில் சுத்தம் வேண்டும். உடல் சுத்தம், ஆடை சுத்தம், தொழும் இடம் சுத்தம். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. இந்த ஹதீஸ் இதை தான் நமக்கு உணர்த்துகிறது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்கள், மற்றொரு முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் வருகிறது, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், என்ன வருகிறது என்றால், கவனியுங்கள், என்ன வருகிறது என்றால், வகானல் ஆகர் லா யஸ்தன்சிஹு அனில் பவுல். மற்ற ஒருவர் சிறுநீரிலிருந்து அவர் தூய்மையை தேடிக் கொள்ளவில்லை. சிறுநீரிலிருந்து தூய்மை தேடாததால் அந்த அசுத்தம் அவரது ஆடையில் பட்டது. அதன் விளைவாக அல்லாஹ் அவரை கபரில் வேதனை செய்தான். பொதுவாகவே கபரின் வேதனைகள் சிறுநீர் அசுத்தம் காரணமாகவே ஏற்படுகிறது என்பதையும் ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். எந்த அளவிற்கு? அதாவது இதில் வஸ்வாசை ஏற்படுத்துவதற்காக அல்ல. தூய்மை செய்திருப்பீர்கள், செய்ததற்கு பிறகு குழப்பத்தில் இருப்பீர்கள், அது அல்ல. வஸ்வாசிங்க தேவையில்லை. பொடுபோக்கு இல்லாமல் இருங்கள். முழு விஷயமும் சிறுநீரும் வெளியேறினதற்கு பிறகு 1000 வேலை உலகத்தில் பார்ப்பீர்கள். ஆனால் அந்த நேரத்தில் தான் பொடுபோக்கை காண்பிப்பீர்கள். அந்த பொடுபோக்கு வேண்டாம். சிறுநீர் கழிக்கும் பொழுது பொறுமையாக கழித்து அதில் உள்ளக்கூடிய கடைசி துளிகள் வெளியேறினதற்கு பிறகு அந்த இடத்தை ஒழுங்கான முறையிலே நீங்கள் சுத்தம் செய்து அதை நாம் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. வல் முராது அன்னஹு. மேலும் அடுத்ததாக பாருங்கள், அஸ்மா பின்த் அபீ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். கவனியுங்கள், ஒரு முறை ஒரு பெண் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, எங்களில் ஒருவரின் ஆடையில் மாதவிடாய் இரத்தம் பட்டுவிட்டால் இது பெண்களுக்கு சார்ந்தது. ஏனெனில் ரத்தம், மாதவிடாய் ரத்தம் என்பது என்ன? நஜிஸ்.
நாம் அசுத்தத்தை அகற்றுதல் என்ற தலைப்பில் இருக்கிறோம். இது வெறும் ஆண்களுக்கு மட்டுமல்ல. சிறுநீர் ஆடையில் படாமல் இருக்க வேண்டும், உடம்பில் படாமல் இருக்க வேண்டும், தொழக்கூடிய இடத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும், அசுத்தங்கள் நஜிசுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது ஆண்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமானது. பெண்களுக்கும் அதேதான். அது சிறுநீராக இன்னும் கூடுதலாக ஒரு படி மேலே போயினால் யாருக்கு, பெண்களுக்கு என்ன விஷயம்? மாதவிடாய் விஷயம், மாதவிடாய் ரத்தமுடைய விஷயம். ஏனெனில் அவர்களுக்கு அது ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு படைத்தினத்தில் ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர்களுக்கு அது ஒரு ஃபித்ரா. இதை எவ்வாறு அணுக வேண்டும்? சஹாபியா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து என்ன கேட்கிறார்கள்? எங்களில் ஒருவரின் ஆடையில் மாதவிடாய் ரத்தம் பட்டுவிட்டால் நாங்கள் என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் பதில் சொல்கிறார்கள், அதை நீங்கள் தேய்த்து விடுங்கள். தேய்த்து பின்னர் அதை தண்ணீரில் பிழிந்து, அந்த ஆடையை தண்ணீரில் பிழிந்து அதன் மீது நீங்கள் தண்ணீரை தெளித்து அதை நீங்கள் தொழுது கொள்ளலாம். பாருங்கள், அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மாதவிடாய் ரத்தம் உடலிலோ அல்லது ஆடையிலோ அல்லது தொழக்கூடிய இடத்திலோ இருந்தால் அதை நாம் சுத்தம் செய்து விட வேண்டும். அடிப்படை அந்த இடத்திலே தண்ணீரை தெளித்து தண்ணீரை ஊற்றி அதை நாம் பிழிய வேண்டும் என்று சொல்கிறோம் என்று மார்க்கம் சொல்கிறது. முக்கியமாக அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயத்தை கவனமாக இருக்க வேண்டும். சிறுநீர் படுகிறது. ஏனெனில் இஸாலத்துல் நஜாஸா, நாம் பார்க்கக்கூடிய இந்த நிபந்தனை அசுத்தத்தை அகற்றுதல். அசுத்தம் இருந்தால் அதை அகற்றுவது. அப்படி என்றால் நம் ஆடையில் அகற்ற வேண்டும் என்றால் எப்படி அகற்றுவது? அல்லாஹ்வின் அடியார்களே, தண்ணீரை இவ்வாறு தெளிப்பதல்ல. தண்ணீரை இவ்வாறு தெளிப்பது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆண் குழந்தைகளின் சிறுநீர், பால் குடிக்கக்கூடிய ஆண் குழந்தைகளின் சிறுநீருக்குத்தான் தண்ணீரை இவ்வாறு தெளித்தால் போதுமானது. அதல்லாத மற்ற எல்லாருடைய சிறுநீரும், பெண் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் அல்லது பெரிய சிறுவர்கள், பெரிய பெண் குழந்தைகள் என்று இருந்தால் அவர்கள் அனைவர்களுக்கும், ஏன் நம்முடைய சிறுநீரோ அல்லது மற்றவருடைய சிறுநீரோ எதாக இருந்தாலும் அதை கழுவுவது என்பது தண்ணீரை நன்றாக ஊற்றி, நன்றாக ஊற்றி அதை இவ்வாறு பிழிய வேண்டும். இவ்வாறு பிழிய வேண்டும். இந்த அடிப்படையை செய்ய வேண்டும். இதுதான் கழுவுதல். ஒரு இடத்தை ஊற்றி அதை இவ்வாறு கழுவுவது, இவ்வாறு பிரிவது. ரத்தமாக இருந்தால் முதலில் அதை தேய்ப்பது. இந்த விஷயத்தை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். மேலும் ஆடையில் அசுத்தம் இருந்தால் அந்த ஆடையுடன் தொழக்கூடாது என்பதை இந்த ஹதீஸ் காட்டுகிறது. ஆம், பாருங்கள், ஆடையுடன் அசுத்தம் இருந்தால் அதை நாம் தொழக்கூடாது என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு காட்டுகிறது. அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் இப்போது பார்த்ததில் தொடர்ந்து பார்க்கிறோம். நாம் எல்லோருக்கும் தெரியும் பிரபலியமான ஒரு ஹதீஸ். ஒரு ஆராபி சஹாபாக்கள் வாழக்கூடிய இடங்களிலிருந்து, மதீனத்திலிருந்து, நகரத்திலிருந்து தூரமாக ஒதுக்குப்புறத்தில் வாழக்கூடிய மக்களில் ஒருவர்களை தான் நாம் யார் என்று சொல்வோம்? ஆராபி என்று சொல்வோம். அவர்கள் என்ன செய்தார்கள்? பள்ளியில் என்ன செய்தார்கள்? சிறுநீர் கழித்தார்கள். கவனியுங்கள், சிறுநீர் கழித்தார்கள், கழித்து விட்டார்கள். என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கட்டளையிட்டார்கள் சஹாபாக்களுக்கு? தண்ணீரை எடுத்து அங்கே ஊற்ற சொல்லி, அதை ஊற்றி கழுவ சொல்லி அல்லாஹ்வின் தூதர் கட்டளையிட்டார். இதெல்லாம் எதை காட்டுகிறது? அசுத்தத்தை அகற்றுவது கடமை. அதை அகற்றுவது வணக்க வழிபாடை செலுத்தக்கூடிய மாபெரும் இந்த வணக்க வழிபாட்டான இந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிபந்தனை. ஒரு மனிதனுடைய உடலும் அவனுடைய ஆடையும் அவன் தொழக்கூடிய இடமும் அனைத்தும் சுத்தமாக இருக்க வேண்டும். இதற்கான ஆதாரங்களை தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். அஸ்மா பின் அபி பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாதவிடாய் பற்றி கேட்ட அவர்களுடைய கேள்வி. அதே போல கபரிலே இருவர் தண்டிக்கப்படுகிறார்கள். அதற்கான காரணம், அவர்களில் ஒருவர் தன்னுடைய சிறுநீரை கழித்த நேரத்தில், அவர் கழித்த அந்த நேரத்தில் அவர் ஒழுங்காக தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளவில்லை. அதே போல ஒரு அராபி அவர்கள் பள்ளிவாசலில் சிறுநீர் கழித்ததை அந்த இடத்தை தூய்மைப்படுத்த சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள் என்றால் இந்த விஷயத்தை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது அல்லாஹ்வின் அடியார்களே. மேலும் இதை நாம் பார்த்தோம். சிறுநீரை, ஒரு வாளி தண்ணீரை கொண்டு வந்து, தல்வூன் மினல் மா, ஒரு வாளி தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதை ஊற்றுங்கள், அதை ஊற்றி விடுங்கள் என்று சொன்னார்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அடுத்ததாக பாருங்கள். மேலும் சொன்னார்கள், ஃபஇன்னமா புஇஸும் முயஸ்ஸிரீன் வமன் லம் துபஅஸு முஅஸ்ஸிரீன்.
நாம் வலம் துபஅஸு முஅஸ்ஸிரீன் அவ் முஅஸ்ஸிரீன். என்ன அர்த்தம் இங்கே முஅஸ்ஸிரீன் என்றால், அதாவது அல்லாஹ்வின் அடியார்களே, நான் நன்மாராயம் சொல்வதற்காக அனுப்பப்பட்டேன், மக்களை கடினப்படுத்துவதற்காக நான் அனுப்பப்படவில்லை என்ற அளவிற்கு அவர்கள் அந்த இடத்திலே சொல்கிறார்கள். அடுத்ததாக பாருங்கள், ஃபல் மக்கானு அல்லதி துஸல்லா ஃபீஹி லா புத்த அன் யகூன தாஹிரன். அல்லாஹ்வின் அடியார்களே, எவ்வாறு உங்களுடைய உடல் சுத்தமும் உங்களுடைய ஆடை சுத்தத்தை கவனிக்கிறீர்களோ அதேபோல் நம்முடைய தொழக்கூடிய இந்த இடத்தையும் சுத்தமாக வைப்பது மிக முக்கியமான விஷயம். அப்படி என்றால் என்ன சுத்தமாக வைப்பது என்றால், ஒவ்வொரு நேரமும் தொழக்கூடிய அந்த இடத்தில் கழுவி தொழுவதா? அல்ல. நஜிசுகள் அந்த இடத்தில் இருக்கும் பட்சத்தில், நஜிசுகள் அங்கு இருப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் ஏற்படும் விஷயத்தில் அதையெல்லாம் நன்கு கழுவி அல்லது சுத்தமாக நிலையிலே அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்துகிறது. அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும் பாருங்கள், சரி, ஒரு மனிதர் அவருடைய உடல், அவருடைய ஆடை, அவர் தொழக்கூடிய இடம், இந்த மூன்றும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதில் உலமாக்களுக்கு மத்தியில் ஒற்றை கூற்றாக இருக்கிறது. இதில் எந்த வேறுபாடும் இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி, கவனியுங்கள், இஸ்திராத்து இஸாலத்து நஜாஸா மின ஸௌபி வல் பதனி வல் மகான், இந்த மூன்றிலும் சுத்தமாக இருக்க வேண்டும். உடல், ஆடை, அந்த தொழுகையை தொழ வேண்டும் என்றால் உடல், ஆடை, தொழக்கூடிய இடம், இந்த மூன்றும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு நிபந்தனை என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. அதுவும் எவ்வாறு? அதை தெரிந்து செய்தாலும் சரி அல்லது மறந்து செய்தாலும் சரி. கவனியுங்கள், அப்படின்னா இங்கே ஒரு சட்டம் வருகிறது. ஒருவேளை ஆடை அசுத்தம் இருக்கிறது என்பதை தெரிந்தே ஒருவர் தொழுகிறார், அவர் தொழ முடியுமா? முதலில் தொழ முடியாது. ஏனெனில் அவர் அந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யவில்லை. எந்த நிபந்தனை? 5வது நிபந்தனை என்ன? அசுத்தத்தை அகற்றுதல் என்ற அந்த நிபந்தனை அவர் செய்யவில்லை. சரி, மறதியில் செய்தவர் அல்லது தெரியாமல் செய்தவர், மார்க்கம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். அம்மா இதா கான நாசியன் லில் நஜாஸா, கவனியுங்கள், ஒருவர் அசுத்தம் இருப்பதை என்பதை மறந்து விட்டாலோ அல்லது ஜாஹிலன், அதை பற்றி அறியாமல் இருந்தாலோ, பாருங்கள், தெரிந்து அல்ல, தெரியாதவர், அவர் ஆடையில் இருப்பதை அவர் அறியவில்லை, அவர் ஆடையில் இருக்கிறது என்பதை அவர் அறியவில்லை, அல்லது இருந்ததை மறந்து விட்டார், இருந்திருக்கும், அறிந்திருந்தார் ஆனால் மறந்து விட்டார், இவருடைய நிலை என்ன? ஷேக் சொல்கிறார்கள், இதில் சரியான கூற்று என்னவென்றால், அவருடைய தொழுகை சஹீஹானது, அவருடைய தொழுகை சரியானது. வலா இஆதத அலைஹி, அவர் திருப்பி தொழ அவசியமில்லை. மார்க்கம் தந்திருக்கக்கூடிய ஒரு வெகுமதி, அல்ஹம்துலில்லாஹ், ஒரு ஆலிமினுடைய சட்டம். அவர்கள் சொல்கிறார்கள், நாம் இதுதான், இது அல்லாஹ்வினுடைய, கவனமாக கேளுங்கள், ஆடையிலோ அசுத்தம் அல்லது நாம் தொழக்கூடிய இடத்திலோ நமக்கு தெரியாமல் ஆகிவிட்டது, சரியா? தொழக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுக்கு அது இருந்தது, ஏனெனில் கேள்வி அதிகமாக தான் வரும். இருக்குன்னு நினைச்ச கடைசியில தான் பார்த்தேன் அது இருந்துச்சு, இப்ப நான் திருப்பி தொழணுமா என்ற இந்த கேள்வி வரும். ஆடையிலோ தொழக்கூடிய இடத்திலோ தெரியாமல் அல்லது அறியாமல், இவ்வாறு ஒருவேளை நீங்கள் அந்த வணக்கத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டால், மறந்து அல்லது தெரியாமல் நிறைவேற்றி விட்டால், உங்களுடைய தொழுகை சஹீஹான தொழுகை, நீங்கள் மறுபடியும் அந்த தொழுகை தொழ வேண்டும் என்ற தேவையில்லை. எப்போது அசுத்தம் நம்முடைய ஆடையிலோ நம்முடைய உடலிலோ நம்முடைய இடத்திலோ அது இருந்தது என்பதை நீங்கள் தெரியாமல் தொழுது விட்டால், அல்லது தெரிந்திருக்கும் ஆனால் மறந்து நிற்பீர்கள் என்று தொழுது விட்டால், அல்ஹம்துலில்லாஹ், இது யாருடைய கூற்று? இதுதான் அல்லாஹ்வின் அடியார்களே, கவனியுங்கள், இதில் ஹிலாஃப் இருக்கிறதா? ஆம், ஃபிக்ஹிலே ஹிலாஃப் இல்லாமல் எங்கே ஃபிக்ஹ்? இது ஒன்றும் கொள்கை அல்ல. அப்படி என்றால் என்ன? இத்தனை வகுப்புகளில் நாம் கொள்கையை பார்த்தோம் அல்லவா? கொள்கையில் இந்த இமாமுக்கு ஒரு கூற்று, இந்த மத்ஹபிற்கு ஒரு கூற்று, இந்த உலமாக்கள் இதை சொல்கிறார்கள், இந்த உலமாக்கள் அதை சொல்கிறார்கள் என்று பல கருத்துக்களை படித்தோமா? கொள்கையில் அல்ல.
கொள்கையில் எப்போதும் அஹ்லுஸ் சுன்னாவினுடைய ஒற்றை கூற்று. அதனால்தான் இதனால் வரை நாம் ஹிலாஃபையே படிக்கவில்லை. ஆனால் இனிமேல் நாம் அடிக்கடி ஹிலாஃபை பார்ப்போம். எப்போது ஹிலாஃபை பார்ப்போம்? ஹிலாஃப் என்றால் என்ன? ஒரே ஒரு மசாலாவிற்கு, மார்க்கத்தின் ஒரு சட்டத்திற்கு 2 அல்லது 3 அல்லது 4 கூற்றுகள் இருக்கும். பல கூற்றுகள் இருக்கலாம். இது ஃபிக்ஹ் விஷயம், இது இஜ்திஹாத் சம்பந்தப்பட்டது. அதனால் கருத்து வேறுபாடுகள் ஃபிக்ஹில் வரலாம். அதை நாம் ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும்? சத்தியத்திற்கு இது ஆக நெருக்கமாக இருக்கிறது என்பதை நாம் நோக்கி நகர வேண்டும். அதுதான் ஃபிக்ஹ் நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படை. சரி, இது எதன்பால், இது யாருடைய கூற்று என்று உங்களிடம் கேட்கலாம். ஒருவர் மத்ஹபிலே இருப்பவர் இல்லை, இதுதானே சரி, இதுதானே அது, இதுதானே இது என்று கேட்டால் என்ன சொல்லலாம்? ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், இது யாருடைய கூற்று என்றால் இதுதான் சஹாபாக்கள் மற்றும் தாபீன்கள் போன்ற முன்னோர்களிடமிருந்து. வஜம்மு மின ஸஹாபா, நஅம் வஹதா மத்ஹபு ஜம்மு மின ஸஹாபத்தி வ ஜம்மு மின தாபீன். கவனியுங்கள், சஹாபாக்களில் ஒரு கூட்டம், ஒரு கூட்டத்தானுடைய ஃபத்வா இதுவாக தான் இருந்தது. அவர்களுடைய நிலைப்பாடு இந்த விஷயத்தில் இதுவாக தான் இருந்தது. சஹாபாக்களிடமே இருக்கக்கூடிய உலமாக்களில் இந்த நிலைப்பாடு இருந்திருக்கிறது சஹாபாக்களிடம். அதே போல தாபீன்களிடம் ஒரு சாராரிடம் இந்த நிலைப்பாடு இருந்திருக்கிறது. மேலும் இதுதான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படக்கூடிய அறிவிப்புகளில் ஒரு அறிவிப்பு இதைதான் காட்டுகிறது. அதே போலத்தான் இமாம் அஹ்மது அவர்களிடமும் வரக்கூடிய அறிவிப்புகளில் ஒரு அறிவிப்பு இந்த கூற்றை தான் காமிக்கின்றது. அப்படி என்றால் என்ன? மறதியாகவோ தெரியாமலோ அசுத்தம் நம்மளுடைய ஆடையிலோ நம்முடைய துணி நம்முடைய உடம்பிலோ அல்லது நாம் தொழக்கூடிய இடத்திலோ இருந்ததை ஒருவர் அறியாமல் தெரியாமல் தொழுதுவிட்டால் அவர் மறுபடியும் அந்த தொழுகையை அவர் திரும்பி தொழ தேவையில்லை. விளங்குகிறதா? அல்லாஹ்வின் அடியார்களே, கவனியுங்கள், ஆதாரத்தை பாருங்கள். என்ன ஆதாரம்? ஆதாரம் வேண்டுமா அல்லது சென்று விடலாமா? ஆதாரம் வேண்டும் அல்லவா? அதற்காக எல்லாத்துக்கும் ஆதாரம் அது படிக்க வேண்டும். அடுத்தடுத்த வகுப்புகளை படிக்கும் போதுதான் இது பொதுமக்களுக்கான, நமக்கான பொதுமக்களுக்கான வகுப்பு. இதில் என்ன ஆதாரம் ஷேக் அவர்கள் தருகிறார்கள் அதை மட்டும் தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இது ஒன்றும் பிரத்யேகமான ஃபிக்ஹ் வகுப்பு அல்ல, மாணவர்களுக்கான ஃபிக்ஹ் வகுப்பு அல்ல. அல்லாஹ்வின் தூதர் அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். என்ன ஹதீஸ்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் தோழர்களுடன் தொழுது கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று தொழுது கொண்டே இருக்கிறார்கள். திடீரென்று தங்கள் காலணிகளை கழற்றி இடது பக்கம் வைத்தார்கள். தொழுது கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ், இந்த வாக்கியம் உங்களுக்கு என்ன விஷயம், என்ன கல்வி உங்களுக்கு தெரிகிறது? தெரிந்தவர்கள் கை தூக்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டே இருக்கிறார்கள். அரபியிலே படிக்கிறேன், கவனியுங்கள். பைனமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி பி அஸ்ஹாபிஹி இத் ഖലஅன அலைஹி. தொழுது கொண்டே இருக்கிறார்கள் தங்கள் தோழர்களோடு. திடீரென்று என்ன செய்கிறார்கள் என்றால் தங்களுடைய காலணிகளை கழற்றுகிறார்கள். கழற்றி அதை இடது பக்கம் வைக்கிறார்கள். இந்த வாக்கியம் உங்களுக்கு எதை சொல்கிறது? நான் சொன்னது இந்த வாக்கியம், ஹதீஸே நான் இன்னும் படிக்கல. இந்த வாக்கியத்தில் அப்படி என்றால் காலணியை எடுத்து தொழுதுகிட்டே இருக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் காலணியை எடுத்து ஓரமாக வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சர்வ சாதாரணமாக அவர்களுடைய தொழுகையில் காலணிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். தொழுகையை தொழும் பொழுது நாம் இது இன்று கைவிடப்பட்ட சுன்னாவா, மறக்கடிக்கப்பட்ட ஒரு சுன்னாவா என்றால் ஆம், மறக்கடிக்கப்பட்ட சுன்னாக்களில் மிக முக்கியமான ஒரு சுன்னா என்று மக்களுக்கு மத்தியிலே அந்த சுன்னா இல்லாமலே ஆகிவிட்டது என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, அது காலணிகளை போட்டு தொழுவது, காலணிகளை அணிந்த நிலையில் தொழுவது. இது மாபெரும் சுன்னா.
எந்த அளவிற்கு என்றால் ஹதீஸ் பெரும்பாலான ஹதீதுகள் அல்லாஹ் தூதருடைய தொழுகையினுடைய ஹதீதுகளில் நமக்கு காட்டுவது அவர்கள் காலணிகளை இல்லாமல் தொழுதார்கள் என்பதுதான் விசித்திரமானது. பொதுவானது அவர்கள் காலணிகளோடு தொழுதது. அதற்கு பெரும் ஹதீஸ் இந்த ஹதீஸ். தொழுது கொண்டே இருக்கிறார்கள், காலணியை கழட்டி வைக்கிறார். நாம இருந்தா என்ன கேட்டிருப்போம்? என்ன புரியல, தொழுகிறாங்க, என்ன செருப்பை கழட்டி வைக்கிறாங்கன்றீங்க, புரியலையே, இதெல்லாம் கேட்டிருப்போம். ஆனா அப்படி அல்ல. ஏன், என்ன இதன் பின்னால் உள்ள மறைந்த ஞானம் என்ன? காலணிகள் போட்டு தொழுவது யூதர்களுக்கு மாறு செய்வது. அந்த யூதர்கள், அந்த அரக்கர்கள், அந்த கொடும்பாவிகளுக்கு நாம் மாறு செய்யவில்லை என்றால் வேறு யாருக்கு மாறு செய்ய வேண்டும்? எம் மக்களை துன்பத்திற்கு ஆளாக்கி, துயரத்திற்கு ஆளாக்கி, இஸ்லாத்தையும் எம் மக்களையும் எதிர்த்து, எம் மக்களை வெறுத்து, எம் மக்களுக்கு சொல்லல்லா துன்பங்களை தரக்கூடிய அல்லாஹ் அவர்களை பார்த்துக் கொள்வானாக யா ரப்பே. அந்த 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 மோசமான அந்த கூட்டம் அவர்களுக்கு மாறு செய்யவில்லை என்றால் யாருக்கு மாறு செய்ய முடியும்? பாருங்கள், ஹதீஸை பாருங்கள். ஹதீஸிற்கு வருவோம். திடீரென்று தங்கள் காணைகளை கழட்டி இடது பக்கம் வைத்தார்கள். தொழுது கொண்டே இருக்கிறார்கள், தொழுகை நடந்து கொண்டே இருக்கிறது. கழட்டி வைத்தவுடன் இமாமை மாமூன்கள் என்ன செய்ய வேண்டும்? பின்தொடர வேண்டும். ஆமாவா இல்லையா? நம்மை போலவா? ஈமானில் தீனில் குறைவானவர்களா சஹாபாக்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் இருக்கிறார்கள், தொழுகிறார்கள், காலணிகளை கழட்டுகிறார்கள். அதை பார்த்த மக்களும் தங்கள் காலணிகளை கழட்டினார்கள். அதை பார்த்த மக்களும் தங்கள் காலணிகளை கழட்டினார்கள். அவர்களும் அவருடைய காலணிகளை தூக்கி போட்டு விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் தொழுகையை தொழுததற்கு பின்னர் கேட்டார்கள், உங்களை காலணிகளை கழற்ற வைத்தது எது? நீங்கள் ஏன் காலணிகளை கழற்றினீர்கள் என்று கேட்கிறார்கள். யார் கேட்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கழற்றினீர்கள் நீங்கள் காலணிகளை என்று கேட்டார்கள். சரி, அதற்கு என்ன பதில் சொன்னார்கள்? கவனில், காலு ரஅய்னாக அல்கைதனா அலைக் ஃபஅல்கைனானா அலனா. யா ரசூலல்லாஹ், நீங்கள் உங்கள் காலணிகளை நீங்கள் கழற்றினதை நாங்கள் பார்த்தோம், அதனால் நாங்களும் கழற்றினோம் என்று சொன்னார்கள். சரி, ஃபகால் நாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி இல்லை. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஜிப்ரீல் என்னிடம் வந்தார். நிச்சயமாக ஜிப்ரீல் என்னிடம் வந்து என்ன சொன்னார்கள் என்றால், இன்ன ஜிப்ரீல் அதானி ஃபஅக்பரனி, என்னிடம் சொன்னார்கள், உங்களுடைய காலணியில் என்ன இருக்கிறது? நஜிஸ் இருக்கிறது, அசுத்தம் இருக்கிறது. முஹம்மதே, உங்களுடைய காலணியில் என்ன இருக்கிறது? நஜிஸ் இருக்கிறது, அசுத்தம் இருக்கிறது. மேலும் என்ன கூறினார்கள்? வகால் இதா ஜா அஹதுக்கும் இலல் மஸ்ஜித் ஃபல்யன்துர். ஜிப்ரீல் சொன்னதால் நான் என்ன செய்தேன்? கலற்றினேன் என்று சொல்லி, மேலும் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா ஜா அஹதுக்கும் இலல் மஸ்ஜித், உங்களில் யாரேனும் பள்ளிக்குள் வந்தால் ஃபல்யன்துர், அவர் பார்க்க வேண்டும். எதை பார்க்க வேண்டும்? ஃபஇன் ராஃபீன அலைஹி கத்ரன் அவ் அதன் ஃபல்யம்ஸஹு. அவருடைய, கவனியுங்கள், அவருடைய ஒருவர் வருகிறார், அவருடைய செருப்பில், அவருடைய காலணியில் ஏதாவது ஒரு அசுத்தத்தை, நஜிஸை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? அதை என்ன செய்தீர்கள்? துடைத்து விடுங்கள், அதை சுத்தம் செய்து விடுங்கள், அதை அகற்றி விடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதை அகற்றிவிட்டு என்ன சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் அதே ஹதீஸில், வல் யுஸல்லி ஃபீஹிமா, பின்பு அதிலே தொழுங்கள். ஒரு கேட்கிறேன் அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த செருப்பு மட்டும் நாம் கலட்டி விட வேண்டும் என்றால் அந்த செருப்பில் இருக்கக்கூடிய, அந்த காலணியில் இருக்கக்கூடிய அசுத்தம் ஏதாவது நாம் தொழுகை செய்ய போதா? ஆனால் விஷயம் இங்கே என்ன? அதை போட்டு தொழுவதற்காகவே அல்லாஹ்வின் தூதர் சட்டத்தை சொல்கிறார்கள். நீங்கள் ஏனெனில் உங்களுடைய பழக்கம் என்னவாக இருக்கிறது? காலணிகளை அணிந்து தொழக்கூடிய பழக்கமாக உங்களிடம் இருக்கிறது. அதனால் நீங்கள் பள்ளிக்குள் வந்தால் உங்கள் காலணிகளை பாருங்கள், அதில் அசுத்தம் இருந்தது என்றால் அதை நாளை போட்டு விடாதீர்கள் என்று சொல்லவில்லை, போட்டு விடுங்கள், செருப்பை போட்டு விடுங்கள், சுத்தம் செய்து போட்டு மறுபடியும் தொழுங்கள் என்று சொல்கிறார்கள்.
பாருங்கள், சட்டமே ஏதோ அடிப்படையே செருப்பு போட்டு காலணிகளை போட்டு தொழுவதுதான் அடிப்படை என்பதை போல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விவரிக்கிறார்கள். உண்மையிலும் அதுதான். ஆனால் இந்த ஹதீஸ் இன்னொரு விஷயத்தை நமக்கு தெளிவாக சொல்கிறது. என்ன? அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று உலமாக்கள் சொல்கிறார்கள், இன்று பள்ளிவாசல்களில் இந்த மெத்தைகள் முன்னர் போல அந்த பேணுதல் இல்லாமல், எதிலும் பேணுதல் இல்லை, மார்க்கத்து சுத்தத்திலும் பேணுதல் இல்லாமல் மக்களிடம் கவனக்குறைவு அதிகமாக ஆனதினாலும் பள்ளிவாசல்கள் அசுத்தமாகிவிடும் என்ற அந்த அடிப்படையினால் பள்ளிக்குள் காலணிகளை இன்று போடாமல் வருவதில் தவறில்லை என்று உலமாக்கள் இதை சொல்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக நம்முடைய தெருவுகள், நம்முடைய ரோடு, நம்முடைய சாலைகள் அமைந்திருக்கக்கூடிய அந்த நிலைமையில் அதே நிலையில் உள்ளே வந்தால் பள்ளிவாசல் என்னவாகிவிடும், ஒரு அழுக்கின் நோக்கை ஆகிவிடும் என்ற அந்த அடிப்படையில் ஒருவர் போடாமல் வந்தால் தவறில்லை. ஆனால் ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, இந்த வாய்ப்பு எல்லாம் எங்க கிடைக்கும்? எங்க? பயணம், வீடு, அப்படி என்றால் இந்த வாய்ப்பு எல்லாம் அதிகமாக கிடைக்குவது மாஷா அல்லாஹ் மஸ்ஜிதுல் ஹராமிலும் மஸ்ஜித் நபவியிலும். அவ்வளவு அழகான வாய்ப்புகள் இதெல்லாம். இந்த சுன்னாவை நிறைவேற்ற வேண்டும் என்றால், இந்த சுன்னாவை நிறைவேற்றும் என்றால் பள்ளிவாசல்களில் ஹரத்திலே இதையெல்லாம் அழகான முறையில் நிறைவேற்றலாம். ஏனெனில் அப்படிப்பட்ட சூழல் வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவோம். அந்த இடத்தில் இந்த அடிப்படையை தெரியாமல் என்ன செய்வோம்? செருப்பு கழட்டாம, செருப்பு கழட்டாம தொழுகை பாத்திலாகிடும். தொழுகை பாத்திலா? தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதா? அல்லாஹ்வின் அடியாரே, இந்த வசனங்கள், இந்த ஹதீஸ்கள் எல்லாம் பார்த்தால் செருப்பு போட்டு தொழுவதுதான் அடிப்படை என்பதை விளங்குகிறது. அல்லாஹ்வின் தூதர் பாருங்கள், பார்த்து அந்த அழுக்கிருந்தால் அதை அகற்றிவிட்டு மறுபடியும் போட்டு தொழுங்கள் என்று சொல்கிறார்கள். இதையெல்லாம் அது முக்கியமாக சஃபரிலே இருப்பீர்கள். சஃபரில் இருக்கும் பொழுது கழட்டுவது என்ன, அதை தூக்கி ஓரப்படுவது கேட்டால் பேணுதல். இது கொஞ்சம் இதை தெரிந்து விட்டால் இதில் அல்ஹம்துலில்லாஹ் எது பேணுதல் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் அல்லவா? சரி, அது பெரிய ஒரு பேணுதலான ஒரு விஷயமாக பார்ப்பது, அது அசுத்தம், அது இது, அது என்று அப்படி எல்லாம் இல்லை அல்லாஹ்வின் அடியார்களே. உண்மையை சொல்ல போனால் இந்த தூசி என்பது அசுத்தமான விஷயம் அல்ல. பிரச்சனை எங்கே வரும்? நஜிசுகள், அதுவும் நம் நாட்டில் அதிகமாக இருக்கிறது. அதுதான் பிரச்சனை. நம் நாட்டில் எங்கே போக வேண்டுமோ அங்கே போகாமல் இருப்பதினால் அது ஒரு பெரும் பிரச்சனையாக ஆகிறது. அதற்கு நாம் அதிகமாக பயப்படுவதற்கு காரணம் இருக்கிறது. நாம் பயப்படுவதற்கு அதிக காரணம் இருக்கிறது ஒரு சில இடங்களில். அதை தான் சரியான முறையிலே பார்த்து விட்டோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய ஷூவையோ நம்முடைய செருப்பையோ பார்த்து விட்டோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் ஆதாரம். பாருங்கள், இது பாருங்கள், அந்த இடத்தை நாம் அறியக்கூடிய அந்த காலனி அதிலே இவ்வாறு இருக்கிறது என்றால் அதை நாம் சரியாக பேண வேண்டும். அல்லாஹ்வின் அடியார், இதில் இருக்கக்கூடிய கடைசி படிப்பினை என்னவென்றால் கவனியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தொழுதார்கள்? தங்கள் காலனியில் அசுத்தம் இருந்த நிலையை, தொழுகையை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு வ ஃபீ அலைஹி நஜாஸா ஃபலோ கானத் இஸாலத்து நஜாஸா ஷர்தன் முத்லகன் ஃபி ஸலாத் லஆத ஸலாத்துஹு. கவனிங்க, இப்போது அடுத்த ஒரு கேள்வி. மறந்து விட்டால், மறந்து தொழுது விட்டால் என்ன சட்டம்? தெரியாமலோ அல்லது மறந்தோ அந்த அசுத்தம் இருப்பது உங்களுக்கு தெரியவில்லை, மறந்து விட்டீர்கள், உங்கள் உடலிலோ உங்கள் ஆடையிலோ உங்களுடைய இடத்திலோ, என்ன சட்டம்? அந்த ஆதாரம் இந்த ஹதீஸில் இருக்கிறதா? அதற்கான ஆதாரம் இருக்கிறதா? ஏன் எப்படி இருக்கிறது? புரியல. தொழுது கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் தொழுது கொண்டே இருக்கும் பொழுதுதானே அறிவித்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அறிவித்ததற்கு பிறகு கழட்டி வைத்தார்கள். ஆனால் முன்னால் சென்ற தொழுகை, அதை போட்டு தொழுது அந்த தொழுகை, முதல் ரக்காத்தோ இரண்டாவது ரக்காத்தோ தொழுது விட்டு மறுபடியும் அந்த தொழுகையை தொழுதார்களா? அல்லாஹ்வின் தூதர் தொழவில்லை. மாபெரும் ஆதாரம் இந்த ஹதீஸ். மற்ற விஷயங்களுக்கு இவ்வளவு சட்டங்கள் எடுத்தோம் நாம். அதை விட முக்கியமானது இந்த இடத்திலே ஷேக் அரஃபாத் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் இந்த இடத்திலே இந்த ஹதீஸை வைத்ததற்கான காரணம், நீங்கள் மறந்தோ அல்லது தெரியாமலோ அசுத்தம் உங்களுடைய ஆடையில் இருக்கும் பட்சத்தில் அல்லது உங்கள் இடத்தில் இருக்கும் பட்சத்தில், உங்கள் உடலில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மறுபடியும் அதை தொழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான், நீங்கள் அதை தொழலாம்.
அதுதான் இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்வோம். அல்லாஹ்வின் தூதர் தங்கள் காலணியில் அசுத்தம் இருந்த நிலையில் தொழுகையை தொடர்ந்தார்கள். அசுத்தத்தை நீக்குவது தொழுகைக்கு ஒரு முழுமையான நிபந்தனையாக இருந்தால் அவர் தொழுகையை ஆரம்பத்திலிருந்து மீண்டும் தொழுதிருக்க வேண்டும். லகான லமக இஸாலத் நஜஸ வாஜிபத்துன் மஅல் இல்மி அக்மல ஸலாத்தஹு வலம் யஸ்ஸலிம். மறுபடியும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அடியார்களே அவர்கள் மறுபடியும் அந்த தொழுகையை தொழவில்லை. நாம் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக பாருங்கள், தொழுகையை முடித்தார்கள், அதை மீண்டும் ஆரம்பிக்கவில்லை. சரி, அசுத்தம் பற்றி தெரிந்தால் மட்டுமே அதை நீக்குவது கட்டாயம். அதை தெரிந்திருக்க வேண்டும் முன்னரே, அப்போதுதான் அதை நாம் நீக்க முடியும். இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால், அசுத்தம் இருப்பது தெரிந்தாலோ அல்லது நினைவிருந்தாலோ மட்டுமே தான் அதன் அசுத்தம் உறுதியாகும். அந்த அசுத்தத்தை நாம் அகற்ற வேண்டும். அறியாதவர்களும் மறந்து விட்டவர்களும் மீண்டும் தொழுகையை நிறைவேற்றுவது கட்டாயமில்லை. ஏனெனில் தவறு செய்பவர்களையும் மறந்து விடுபவர்களையும் மன்னிக்குமாறு அல்லாஹ்விடம் கோருமாறு அல்லாஹ் கூறுகிறான். நாம் துஆ செய்ய சொல்லி அல்லாஹ் நம்மை கேட்கிறான். என்ன வசனம்? சூரா பக்ராவிலே 286வது வசனம். என்ன வசனம்? ரப்பனா லா துஆஹித்னா இன் நஸீனா அவ் அக்தனா. ரப்பே, என் இரட்சகனே, நாங்கள் மறந்ததற்கோ அல்லது நாங்கள் தெரியாமல் செய்ததற்கோ, இந்த இடத்தில் தவறாக நாங்கள் தெரியாமல் செய்ததற்கோ எங்களை பிடித்து விடாதே. இதிலிருந்து என்ன தெரிகிறது? இன்னமல் அமாலு பின்னியாத். தெரிந்தே தொழுதிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நிபந்தனை எட்டவில்லை. உங்களுடைய தொழுகையை நீங்கள் மறுபடியும் தொழுதாக வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இந்த நிபந்தனையை பார்த்திருக்கிறோம். ஏனெனில் சனிக்கிழமை வராதவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வகுப்பை நாம் சிறு மீளாய்வு கொடுப்பதற்குரிய தேவை இருப்பதினால் இந்த நேரம் நாம் எடுத்துக்கொண்டோம். அல்லாஹ் நாடினால் அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள நிபந்தனைகளை பார்ப்போம். மீதமுள்ள நிபந்தனைகள் ஒவ்வொன்றாக வருகிறது. அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. வகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லி ஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். தொடர்ந்து படியுங்கள், தொடர்ந்து ஆர்வமாக கல்வியுடைய வகுப்பிலே அமருங்கள். இந்த கல்வி வகுப்புகள் அல்லாஹ்வின் அடியார்களே அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் தான் இருக்கும். அதை தொடர்ந்து படிக்கக்கூடிய ஆர்வக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.